சொல்லுங்க சொல்லுங்க. நாட்டு கேள்விக்காக இது பைபிள் ஸ்டடி. நீங்க பதில் சொல்லித்தாங்க. போன வாரம் ஏதோ ஹோம்ஒர்க் கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையா? அது இதுல கொடுத்தாரு ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனமா? ஷூரா? For if you live according to the sinful nature, மன்னிக்கணும், அது 13வது வசனம் 14வது வசனம் எங்க? Because those who are led by the Spirit of God are sons of God. யாரெல்லாம் தேவ ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரன் எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் இங்க உட்கார்ந்திருக்க நம்மளா இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கோம் இருக்கலாம், பார்த்து கொண்டிருக்கோம் இருக்கலாம், இது பிறகு பார்க்கிறவங்களா இருக்கலாம். நீங்க சபைக்கு போறவங்களா இருந்தா 5 வருஷம் 10 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் விசுவாசிகள் நான் சொல்ல விரும்ப மாட்டேன். ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தருடைய சீஷர்கள் அப்படியா இருந்தால், தேவனை அறிந்தவர்களாய் இருந்தால், அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். எப்படி நீங்க பரிசுத்த ஆவியில் நடத்தப்படுகிறீர்கள்? எப்படி பரிசுத்த ஆவியிலே நடத்தப்படுகிறீர்கள்? பரிசுத்த ஆவியில் நடத்தப்படுகிற அது எவனோ, அது யாரா இருக்கட்டும், பாஸ்டரா இருக்கட்டும், பாஸ்டர் வைஃபா இருக்கட்டும், பாஸ்டர் பிள்ளைகளா இருக்கட்டும், சபையாரா இருக்கட்டும், மூப்பரா இருக்கட்டும், முப்பனா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கட்டும், கமிட்டி மெம்பர்ஸா இருக்கட்டும், நீ சர்ச்சுக்குள்ள இருந்தா நீ ஆவியில் நடத்தப்படுற. ஏன் தெரியுமா சொல்றேன்? நீ ஆவியில் நடத்தப்படாட்டி நீ ஒரு மூப்பனாவும் இருக்க முடியாது, பாஸ்டர் வைஃபாவும் இருக்க முடியாது. அதுக்கு வைஃப் இருக்கல, நான் சொல்றேன். உதகிறமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தகுதிக்கு சொல்றேன். பாஸ்டர் பிள்ளைக்குன்னு சொல்றோம்ல, அந்த தகுதிக்கு சொல்றேன். சபையில மூப்பர்னு சொல்றோம்ல, எல்டர்ஸ் கமிட்டி மெம்பர்ஸ் சொல்றோம் தானே. நீ ஆவியில் நடத்தப்படலாட்டி நீ யாரும் இல்லை. ஏன் தெரியுமா? நான் சொல்றேன், இந்த வசனத்தின்படி ஏவன் ஒருவன் தேவ ஆவியில நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய புத்திரன் என்னப்படுவான். அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே நானும் நீங்கள் பெற்றுக்கொண்ட பாக்கியம் என்ன? அவரை அப்பா பிதாவை கூப்பிடுறதுக்கு உரிமை பெற்றிருக்கிறோம், புத்திர சுயாரத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு தான் ஞானஸ்தானம் எடுத்து அவரோட பிள்ளையா பிறந்திருக்கிறோம். அப்ப பிள்ளையா பிறந்தவே ஆவியில நடத்தப்படலாட்டி அவன் தேவனுடைய புத்திரன் இல்லை. இந்த வார்த்தையின்படி அவன் எவன் ஒருவன் ஆவியில நடத்தப்படுதான் தேவனுடைய புத்திரன். சோ நான் பாஸ்டர் ஆகிறதுக்கு முத, நான் போதகமா ஆகிறதுக்கு முத, நான் மூப்பர் ஆகிறதுக்கு முத, நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆகிறதுக்கு முத, நான் கமிட்டி மெம்பர்ஸ் ஆகிறதுக்கு முத நான் யாரு? தேவனுடைய பிள்ளையா பிறந்திருக்கிறோமா இல்லையா? புத்திரனா இல்லையா? இல்லாட்டி எப்படி சபைக்குள்ள வைக்கிறது? அப்ப தேவனுடைய புத்திரன் என்ன? யாரு? ஆவியில நடத்தப்படுகிறவர். அத்தனை வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆமென். அப்ப எவன் ஒருத்தன் ஆவியில் நடத்தப்படுகிறான் தேவனுடைய புத்திரன் என்று எங்களுக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் தீர்க்கமா உறுதியா சொல்லுது. இருக்கலாம் அப்படி ஆவியில் நடத்தப்பட இப்படி இருக்கலாம், அப்படி இருக்க, அப்படியெல்லாம் சொல்லல. எவன் ஒருவன் ஆவியில நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய புத்திரன் எனப்படுவான். ஆங்கிலத்தில் எந்த டிரான்ஸ்லேஷன் இல்லை சார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப நாங்க தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம், ஆவியில் நடத்தப்படுகிறோம். ஆவியானவர் நடத்தப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆவியானவர் எப்படியெல்லாம் நடத்துவார்? ஆவியானவர் மனுஷனுக்குள்ள இருந்தா எப்படி கிரியை செய்வார்? அவனுடைய லைஃப் என்ன? ஆவியானுடைய கிரியை என்ன? ஆவியானுடைய தன்மை என்ன? இல்ல ஆவியானவர் இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கோட்பாடு என்ன, கொள்கைகள் என்ன என்கிறதை அறிந்து புரிந்து இருந்தால் தான் என்னை நானே ஆராய்ந்து பார்த்து என்னை ரெக்டிஃபை பண்ணலாம், எடிஃபை பண்ணலாம். நான் பக்தி விருத்தியா உண்டாகலாம், என்னை சரி செய்து கொள்ளலாம், சீர்திருத்திக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஆமென். அப்ப ஒருவன் போதிக்காவிட்டால், ஒருவன் கற்றுக் கொடுக்காவிட்டால் எப்படி தெரியும்? இது தன்னைக்கு சபைகளில் குறைவா காணப்படுகிறது. தெரியுமா? ஆண்டவர் நல்லவர். நான் நீங்கள் பாக்கியப்பட்டோம். இதை பார்த்து கொண்டு கேட்கிற அமர்ந்திருக்க எல்லாரும் பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென்.
அப்ப ஆவியின் அபிஷேகம் ஆவியானவருக்குள்ள இருந்தா ஆவியானவருடைய கொள்கைகள் என்ன, எப்படி அவருடைய லைஃப் இருக்குன்னு நம்ம படிக்கணும். அதுல முதலாவது நாங்க என்ன பார்த்தோம்? ஞானம். அப்ப ஃபர்ஸ்ட் திங், ஆவியில் ஒருத்தர் நடத்தப்படுவான் என்றால், ஆவியானவர் இருக்கும் என்றால் அந்த கிறிஸ்தவன் ஞானமாய் நடந்து கொள்வான். காரணம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம் நினைக்கிறேன் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலின் ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 9:10 வாசிங்க எனக்கு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே எங்கட அறிவு. இன்னைக்கு உலக அறிவுள்ள சபை அப்படி இப்படி எல்லாம் கதைச்சு நடத்திட்டு இருக்காங்க, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றா இருக்கும், ஒழுங்கா இருக்கும். ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் பேசுறாரா? ஆவியானவர் இடைப்பட்ட எங்களோட வாழ்க்கை என்ன நடக்குது தெரியுமா? சீர்திருத்தம் உண்டாகும், பக்தி விருத்தி உண்டாகும். இன்னைக்கு சபையில பக்தி இல்ல, பாடல்கள பக்தி இல்ல, வர்ஷிப்ல பக்தி இல்ல, துதியில பக்தி இல்ல. பர்ஃபார்மன்ஸ் பண்றோம் உலக பாடல்கள் போல, சினிமாவை போல. ஹalleluya. ஆண்டவர் துக்கப்படுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் நாங்க எது செஞ்சாலும். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஆமென். கொஞ்சம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. நீ பாடுங்க, ஆடுங்க, டான்ஸ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. பக்தியாக செய்யுங்க, பரிசுத்தமாய் செய்யுங்க, ஒழுக்கமாய் செய்யுங்க, ஒழுங்காய் செய்யுங்க. ஏன் தெரியுமா? எங்கள் ஆவியானவர் அவர் ஒழுங்கு கிரமமும் உள்ளவர். அல்லேலூயா. நீ எவ்வளவு தான் ஆவியானவர் நடத்தி துள்ளினால் குதிச்சாலோ அவர் நிதானமாய் நடத்துகிறவர். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் 7 கொள்கையில முதலாவது ஞானத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். கடந்த வாரம் நான் சொன்னேன், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் மணிகள் எத்தனாவது வசனம்? ஒருவன் ஞானத்தில் குறைவார்கள் 5. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறைவார்கள் சம்பூர்ணமாக கொடுத்த ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், அவர் யாரை கடிந்து கொள்ள மாட்டார், அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் என்று சொல்லி சொன்னார். சோ நாங்க இவ்வளவு நாள் ஜெபிச்சு கேட்டிருந்தோம், நான் எங்க ஞானம்? அப்ப ஆண்டவர் பொய்யா, வார்த்தை பொய்யா? ரெண்டு நாங்க ஜெபிச்சது சிந்திக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இதுதான் கடந்த வாரம் பார்த்தோம், நாங்க தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். அல்லேலூயா. அப்ப அவருடைய கொள்கையில முதலாவது ஞானம், wisdom. It's most important. Hallelujah. The divine wisdom, தெய்வீக ஞானம். Hallelujah. மிகவும் முக்கியமானது. கர்த்தர் நல்லவர். எங்கள் வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியம் என்றால் ஞானம் மிக 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 முக்கியமானது. ஆமென். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுவான் என்றால் அவன் ஞானமாய் நடக்கிறத வச்சு அவன் ஞானத்துல வளர்ந்து வளர்ந்து இன்னும் ஞானமாய் நடக்க நடக்க அதிகமா கர்த்தருக்கு பயப்படுறான்னு அர்த்தம். வேற என்ன? உன்னிடத்தில் தேவ பயம் இல்லாட்டி நீ ஞானமாய் நடக்க மாட்டாய், அஞ்ஞானமாய் நடப்பாய். சவுலை பார்த்து சாமுவேல் கேட்கிறார், புத்தீனமாய் நடந்தீங்க. கேட்கறது தானே? இந்த மாதிரி எத்தனை வேதத்துல இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ விஸ்டம், ஞானம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப ஆவியான கொள்கையில முதலாவது நம்ம ஞானத்தை குறித்து பார்த்துட்டு நாம ஞானவான்களாய், ஞானம் உள்ளவர்களாய், எந்த இடத்துல எதை சொல்லணும், சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது, இடம் பொருள் டேபிள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப எவன் ஒருவன் ஆவியில நடத்தப்படுகிறான் தேவனுடைய புத்திரனா இருப்பான். அல்லேலூயா. தேவனுடைய புத்திரனா இருந்தா அவன் ஞானம் உள்ளவனாய் இருப்பான். இதுதான் அதுல கூட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் சொன்னேன், லைஃப்க்கு டிவைன் விஸ்டம், அதாவது தெய்வீக ஞானம் மிக மிக முக்கியமானது. நான் ஒரு கிறிஸ்தவங்களா வாழ்றோம்னா இந்த சமுதாயத்துல வித் டிக்னிட்டி, மரியாதையோடு, கனமாய், பரிசுத்தமாய், தேவனுக்கு பிரியமாய் அவருடைய பிள்ளைகளை வாழ்வோம் என்றால் அதுல எங்களுக்கு காணப்படுகிறது ஞானம்.
நாம் ஞானமாய் நடக்கிறபடி நாம் வாழ்வோம். இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆமென். இதுக்கு AA அந்த படிப்பு, MBA, BA, MSc, BSc ஒன்றும் தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு யோவான் ஒண்ணுமே படிக்கல. அப்போஸ்தலர் 4:13 வாசிங்க. எனக்கு நான் சொல்றேன், சொல்லிட்டு போறேன். அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்களா? பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு யோவானும் படிப்பறிவில்லாதவன். அங்க இருந்து எல்லாத்துக்கும் தெரியும். இவங்களுக்கு பேச தெரியாதுன்னு தெரியும். எந்த ஸ்டேஜ்ல எந்த இடத்துல இருந்து யாரும் எப்படி கதைக்கணும்னு தெரியாதுன்னு தெரியும். அவர்கள் பேசின அந்த பழக்கத்தை வச்சு, அந்த அதிகாரத்தை வச்சு, அந்த லாங்குவேஜ் பிராண்டை வச்சு அவர்கள் பார்க்கிறாங்க. படிப்பறிவில்லாத பேதைகளே, அஞ்ஞானிகளே, ஞானம் இல்லாதவர்களே, எப்படி இவர்கள் நடக்கிறார்கள், எப்படி பேசுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க? இயேசுவாகிய கண்மலையோடு இருந்தவர்கள் அல்லவா? தெரியுது உங்களுக்கு என்ன சொல்ல வாரேன்? நீ இயேசுவோடு நடப்பாயான்றான். நீ சபையில் இருப்பியான்றான். பாஸ்டர் இருக்கலாம், அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கலாம், மூப்பரா இருக்கலாம், கமிட்டி மெம்பர்ஸா இருக்கலாம், பல வருடங்கள் சபையில் இருக்கவங்களா இருக்கலாம். இயேசுவோடு நடக்கிறவனா இருந்தா வெளியே இருக்கவங்க சொல்லுவாங்க, இவங்க இயேசுவோடு இருந்தவங்க தானே. அதுக்கு அவங்களோட பேச்சில் அந்த மதிப்பு இருக்கு, அதுக்கு அவங்களோட பேச்சில் அந்த ஒடுக்கம் இருக்குது, அதுக்கு அவங்க பேச்சில் அளவு இருக்குது. நான் சொல்லல, அந்த பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது. வசனத்தை அர்த்தம் தெரியுது உங்களுக்கு? வேதம் சொல்லுதா இல்லையா? யோவானையும் பேதுரையும் பார்த்துட்டு சொல்றாங்க, படிப்பறிவு உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு பேச தெரியாது, ஆனா அவங்க இயேசு கூட இருந்தவங்க. நீ இயேசு கூட இருந்தா நீ இயேசுட புத்திர, நீ இயேசுட புத்திர இருந்தா ஆவியில் நடத்தப்படுகிறான். நீ ஆவியில் நடத்தப்படுகிறா ஞானம் உள்ளவனாய் இயேசு வந்து சரியா? அல்லேலூயா. ஆவியானோட கொள்கை, பிரின்சிபல் முதல் வந்து ஞானம். கர்த்தர் நல்லது. அது மிகவும் மிகவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் அட்ரிபியூட். அப்படின்னா என்னது? ஆவியான தன்மை. ஆவியான கூட இருந்தா அவனோட தன்மை என்ன? அட்ரிபியூட் தன்மை தானே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆவியான கூட இருந்த தன்மை என்ன தெரியுமா? என்னை ஞானமாய் நடத்தும். தவறின நம்ம மனுஷன் பிறவினர்கள் தான். ஆனால் எந்த இடத்துல என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், எங்க போகணும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கட்டுத்தாரும் ஆவியானவரே. அப்படித்தானே? எங்க செல்ல வேணும், எங்க போகணும், பாட்டை மட்டும் அழகா பாடிடுவாங்க. எங்க செல்ல வேணும், நேரம் போகக்கூடாத இடத்துக்கு. என்ன சொல்ல வேணும், வாயத்தோட சொல்லக்கூடாத காரியத்தை பேசுவோம். எந்த இடத்துல இடம் பொருள் தெரியும். ஆனா இவர் சபை மூப்பர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், இல்லாட்டி ட்ரெஷரர், சபையில் பழைய கமிட்டி மெம்பர்ஸ். நான் சொல்றது பொய்யா இருந்தா, நாங்கள் எத்தனையோ சபைகளில் எத்தனை கிறிஸ்தவர்களை பல இடத்துக்கு போய் வர கவனிச்சுட்டு நான் சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு கிரமம் இருக்கு, ஒழுங்கு இருக்கு. அது எந்த வேலையா இருக்கலாம், அது வீட்டு வேலையா இருக்கலாம், சமையல் வேலையா இருக்கலாம், எங்களோட உடையா இருக்கலாம், எங்களோட ஆபீஸ் வேலையா இருக்கலாம், எங்களோட சர்ச் ஊழியமா இருக்கலாம், பிரசங்கமா இருக்கலாம், வேத பாடமா இருக்கலாம், உபவாச கூட்டமா இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்கு. எப்படி அந்த சிஸ்டம்? ஆவியானவரால் நடத்தப்படுகிற சிஸ்டம். ஆவில நடத்தப்படுகிறார்னு சொல்லிட்டு எங்களுக்கு அங்க ஒரு ப்ரோக்ராம்ல 10 அங்கங்கள் இருக்கும். ஒருத்தர் ஜெபிக்கணும், ஒருத்தர் பிரதிஷ்டை பண்ணணும், ஒருத்தர் பல காரியங்கள் இருக்கும். எனக்கு ஆவில நடத்தப்படுகிறாங்க. ஒரு ஆளுக்கு கொடுத்தாரு, ஜெபிக்க சொல்லி கொடுத்தாரு. இவர் நமக்கு இருக்க 1 மணி தேவை, 1/2 மணி தேவை இவர் எடுத்து ஜெபிச்சாருன்னா என்ன நடக்கும்?
பிரதர் ஆவி நடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதெல்லாம் ஆவி அது கொட்டாவில கெட்டான். இன்னும் ஆவியானவர் ஒழுங்கு கிரமம் உள்ளவர். அழகாக என்ன சொல்ல வேண்டும், என்ன ஜெபிக்க வேண்டும். சொல்ல பொய்யா சொல்லியிருந்தது கேட்டுட்டு பார்த்துட்டு கூட கமெண்ட் பண்ணிட்டு பிரச்சனை ஏதாவது மிஸ்டேக் உட்காந்து சிந்திச்சு பாருங்க. அப்ப ஞானமாய் நடந்து கொள்ள நம்ம சிந்தித்து செயல்படணும். இல்லையா? ஒரு வார்த்தை பேசுறது போது சிந்திக்க வேண்டும். வந்து அதுதான் நரம்புல அந்த நாக்கு ஆவியை கண்ட்ரோல் பண்ணாதவன் நேற்று படிச்சோம். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை மெசேஜில் இங்கிலீஷ் மெசேஜில் மதில் இருந்த பட்டணத்தை போதும் அப்படித்தான் சில வாய் நல்லது. அல்லேலூயா அல்லேலூயா. சிலர் ஆவியில் நிரம்பி பக்கத்தில் இருக்க நாக்காளியை உடைச்சி பிரட்டி நாக்காளி ஏறி மேசையை உடைச்சி பக்கத்தில் இருக்க யாரையாவது மிதிச்சு அப்படியெல்லாம் பண்ணுவோம். ஆவியில் நிரம்பி எனக்கு தெரியாது. நீ முத அனுபவத்தை செல்ற கண்ட்ரோல்லாம் போயிடலாம். ஆவியானவர் வரும் போது என்ன செய்வாங்களா? முதல் பலன் அடைந்து, வசனம் அப்படித்தான் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது வசந்த வாசி வசந்த சொல்லுது. அப்போஸ்தலர் 1:8 எல்லாம் மனப்பாடமா தெரிய வேண்டிய பகுதிகள் இதெல்லாம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது பலன் அடைந்து. பிசாசாய் வந்தா நீ வரும்போது நீங்க பலவீனம் அடைஞ்சு பல விதமான அக்கிரமும் அநியாயமும் அசிங்கமும் பார்க்கறதுக்காக நடப்பீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது பலன் அடைந்து அல்லேலூயா ஞானமுள்ளவர்களாய் மாறுவீங்க. ஆமென். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் தன்மை. அல்லேலூயா. சகல ஞானத்தை போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். சகல ஞானம் உண்டு. அல்லேலூயா. எந்த இடத்துல எங்க யாருக்கு எவர் இருக்கு. கணவனுக்குனா கணவன் நடந்து கொள்ள வேண்டிய ஞானம், மனைவினா மனைவி நடந்து கொள்ள வேண்டிய ஞானம், பிள்ளைகள்னா பிள்ளைகள் நடந்து கொள்ள இல்லையா? இல்லையா? பாஸ்டர்னா பாஸ்டர் நடந்து கொள்ள வேண்டிய விதம், பாஸ்டர் பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டிய விதம், சபையார் நடந்து கொள்ள வேண்டிய விதம், மூப்பர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம், கமிட்டி மெம்பர்ஸ் நடந்து கொள்ள வேண்டிய விதம். இன்னைக்கு கமிட்டி மீட்டில் போனீங்கன்னா தெரியும். பார்லிமெண்ட்ல அடிச்சுக்கிறவங்க பரவாயில்ல, அவங்க நல்ல அதோட மோசம். சபையில் கமிட்டி எனக்கு தெரியாது. ஞாவில் நடத்தப்பட்ட ஆவியானவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? ஞானமாய். அல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிற சமாதானமும் ஆறுதலும் நிம்மதியும் சந்தோஷமும். அல்லேலூயா. ஏன்னா நான் எப்படி ஜெபிக்கணும், எப்படி பேசணும், எப்படி எங்க போகணும், எங்க போகக்கூடாது, என்ன சொல்லணும் சொல்லக்கூடாது கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆவியானவர். அல்லேலூயா. அப்படி ஆவியில் ஒருத்தர் நடத்தப்பட்ட அவன் தேவனுடைய புத்திரனா இருப்பான். அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரன் எனப்படுவார்கள். யாரோ சொன்னாங்க மலையில உட்கார்ந்து. யார் சொன்னாங்க சொல்லுங்க? இயேசு சொன்னாங்க மலை பிரசங்கத்தில். ஆமென். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரன் எனப்படுவார்கள். இங்கே சொல்லுது ஆவியிலே எவன் ஒருத்தர் நடத்தப்படும் தேவனுடைய புத்திரன் எனப்படுவான். அல்லேலூயா. தேவனுடைய புத்திரன் என்ன செய்வோம்? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எரிக்க மாட்டோம். சொல்ல இந்த ஆண்டு இப்படி பண்ண இப்படி பண்ணினார் சேர்ந்து கூட்டு போகலாம். நம்ம சொல்லணும் இல்லை பிரதர், அவர் சில நேரம் அப்படித்தான் இருந்தாலும் அவர் இப்படியா அவரை கண்ணை விடுத்த நல்லது சமாதானம். இல்லாட்டி அவர் புரியாமல் பேசுவார். அவர் பேச்சு வழக்கம் அப்படித்தான், ஸ்லாண்ட் அப்படித்தான். இப்போ நான் பேசுகிறேன் சிலர் எங்க கட்டாரில் சிலர் ஷேக்மார் என்ன கோச்சு கேஸே போட்டாங்க. நான் கோவம் பேசுவேன். என் பேச்சு வழக்கமும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அது எனக்கு தெரியாது. பொறுப்புள்ள சரியா? கட்டல் நல்லவர். இல்லையா?
ஆமென். அவர் அப்படித்தான் பேசுவார். ஆனா ஒரு இடத்தை சொல்றாருன்றதை சொல்லுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். சரியா? ஞாபகம் இல்லாட்டி ஆள் நடத்த என்ன சொல்லுவார்? அந்த மனுஷன் அப்படித்தான் வாயை திறந்து இப்படித்தான் கத்துவான். இன்னும் நல்ல மனுஷன் தான், அவனுக்கு நல்ல ஆவியாக கத்த நல்லது. அல்லேலூயா. தேவன் பெரியவர். ஆமென். சோ ஞானம் மிக மிக முக்கியமானது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். ஞானமே முக்கியம். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. ஞானத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நாங்க புத்தி இன்னைக்கு படிக்கிற புத்தி இருக்குது, அந்த 7 கொள்கையில் அடுத்தது வரும். பட் இன்னைக்கு ஞானத்தை பற்றி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது? ஞானத்தை சம்பாதி. அல்லேலூயா. என்னவா? ஞானத்தை சம்பாதி. அப்ப சம்திங் ஏதோ வசனங்கள் சொல்லுது. அல்லேலூயா. நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்ட என்னைக்கு ஞானஸ்நானத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துருவாரு. பரிசுத்த ஆவியானவர் எவனுக்குள்ள இருந்து நடத்துகிறாரோ அவன் ஆவியில் நடத்தப்படுகிறவன். அவன் தேவனுடைய புத்திரன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னை நடத்துகிறார். உணர்வும் அறிவும் வெளிப்பாடும் புரிந்து கொள்ளுதல் எங்கிட்ட இருக்கும். அல்லேலூயா. அப்ப என்ன செய்வோம்? இந்த ஆவியானவருக்குள்ள இருந்தா நான் எப்படி இருப்பேன்கிறதை சம்பாதிக்கணும். சம்பாதிக்கணும்னா நாங்க உழைக்கணும், பிரயாசப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்கு 10 வருஷம் சேர்த்து போறாங்க. அபிஷேகம் தெரியாது. ஞாபகம் அபிஷேகம் பட்டிருந்தா தான் இப்ப மணிக்கு 200 ஜெயிக்கலாம். அபிஷேகம் இருந்தா தான் அந்த காரியங்கள் நிலை வர மாதிரி நிற்க முடியும். அபிஷேகத்தை நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி புதுப்பித்துக் கொள்ளும். இல்லாட்டி உனக்கு வசன வெளிப்பாடு இருக்காது. எந்த நாள் ஒரே மாதிரி தான் இருக்கும், பிரசங்கிக்க முடியாது. எந்த நாள் ஒரே மாதிரி தான் வர்ஷிப் பண்ணும்போது ஒரு வித்தியாசம் இருக்காது, ஜீவன் இருக்காது எல்லா காரியத்திலும். இல்லையா? அப்ப சம்பாதிக்க நாங்க பிரயாசப்படணும். சரியா? கர்த்தர். ஆமென். இந்த நீதிமொழிகள் 4வது அதிகாரம் பழைய புத்தகம் தான் 7வது வசனம் சொல்லுது. ஞானம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் திங் வேணும், முதல் தன்மையா வேணும்ங்கிறதை வலியுறுத்துது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அதில் இருக்கிற தன்மை, அதில் இருக்கிற சோர்ஸ், அதுக்கு பிரதிபலன், எங்களுக்கு நன்மை பலன் என்னன்னு சொன்னா அது எங்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொண்டாடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் இருக்கும்போது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. அதாவது பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது இந்த ஞானம் இருக்குது. எங்களுடைய கொள்கையில முதல் தன்மையா இருக்கணும்னு வேதம் இந்த வசனத்தை கொண்டு எங்களுக்கு வலியுறுத்து. நிறைய வாசிக்கிறோம் இல்ல? ஞானத்தை குறித்து நீங்க நீதிமொழிகள் எடுத்து படிச்சீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் கொஞ்சம் பேருக்கு 8ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் பார்ப்போம் என்ன சொல்றது ஞானத்தை. ஒன்னு வாசிங்க, 7:5 வாசிங்க. ஞானத்தை நோக்கி என் சகோதரி என்றும் புத்தியை பார்க்க நீ என் இனத்தால் என்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம புத்தியை பார்க்கல, வர படிப்போம். ஞானத்தை பார்த்து சகோதரின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியும் சொல்லுங்க சகோதரி? 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 8:11 வாசிங்க. எனக்கு நான் அதை 7 போறேன். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. போதும் அப்படின்னு 8:11. அல்லேலூயா. அல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் சொல்லுது, ஞானத்தை பார்த்து நீ என் சகோதரி என்று சொல்லு. ஆமென். அல்லேலூயா. சகோதரி என்னது? நெருக்க சொந்தம். சும்மா பற்றி யாரும் சகோதரின்னு கூப்பிட முடியாதுங்க. எங்க சேர்ச்சுக்கு வந்தவங்க சிஸ்டர்னு கூப்பிடுவோம், ரசிக்கப்பட்டவங்க சிஸ்டர்னு கூப்பிடுவோம், எங்க சொந்த சகோதரி கூப்பிடுவோம். ஞானத்தை பார்த்து சகோதரி சொல்லலாம். அப்ப நாங்கள் ரசிக்கப்பட்ட ஆண்டவருக்கு சபையில் இருக்கோம் என்றால்
ஞானம் என் சகோதரியாக இருக்கும், அருகிலே இருக்கும், என்னோட இருக்கும். அல்லேலூயா. 8:12 சொல்லுது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. ஞானமே நல்லது. இது ரொம்ப ஆழமான ஸ்டடி. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப ஞானத்தை முத்தை பார்க்கிலும் ஞானமே நல்லது என்றால் ஏன் ஞானத்தை கொண்டு முத்துக்கு ஒப்பிட்டா? முத்தை பார்க்கிலும் விலை உயர்ந்த ரத்தினங்கள் உண்டு இந்த பூமியிலே, இல்லையா? லோகங்கள் உண்டு, முத்தை பார்க்கிலும் விலை கூடுன, இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஞானத்தை கொண்டு போய் முத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறான். கர்த்தர் நல்லவர். அடுத்த வாரம் இதோடு தொடரும். தேவன் நல்லவர். நான் கொஞ்சம் தொடர்ந்து சொல்லிட்டு போறேன். ஞானத்தை கொண்டு முத்துக்கு ஒப்பிட்ட காரணம், முத்து உயிருள்ளது. இல்லையா? முத்து எடுக்க எங்க போகும் தெரியுமா? சரியான முத்து எடுக்க ஆழ்கடல் நடுவுக்கு போகணும். எல்லா முத்து விலை உயர்ந்த முத்து அல்ல. இந்த வேதத்தை சொல்ற முத்து 1000 வருஷத்துக்கு ஒருக்கா கிடைக்கிற முத்து. அல்லேலூயா. 1000 வருஷத்துக்கு ஒருக்கா வெளியே வரும். இதை படிக்கணும். சரியா? பைபிளை பற்றி தெரியுமா? நீங்க அபிஷேகப்பட்டு தேவ பிள்ளைகள் அப்படின்னா இந்த மாதிரி காரியங்களை படிச்சுதான் ஆகணும், அறிஞ்சிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் சொல்றது, அந்த முத்தை பார்க்கிலும் ஞானம் நல்லது. அல்லேலூயா. அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிற முத்து, அவ்வளோ காலத்துக்கு ஒருக்கா வர்றது ஒரிஜினல் முத்து. அந்த முத்தை பத்தி நான் அடுத்த வாரம் சொல்றேன், எப்படியாப்பட்ட முத்து. அதைத்தான் இங்க வேதத்தில் ஒப்பிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லது. ஆமா. அப்ப ஞானம் என்னவா? அந்த முத்தை பார்க்கிலும் நல்லது. ஞானத்தை கொண்டு போய் இதுக்கு மேல வெளிவந்த ரத்தினங்கள் லோகங்கள் இருக்குது, எதுக்குமே ஆண்டவர் ஒப்பிடவில்லை. ஞானத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறார் வசனம். இல்லையா? சோ ஆவி அப்ப பார்த்துக்கோங்க, ஆவியானவர் பெருகுது. ஒரு ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கு. இல்லையா? ஏன்னா ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், அதாவது முதல் கொள்கை, ஞானம் உள்ளவர்களாக இருக்கும். ஆமென். நான் ஞானத்தை பற்றி தான் படிக்கிறேன். கடந்த வாரத்தில் அவை அந்த கொள்கை 7 ஸ்டார்ட் பண்ணி ஞானத்தை ஆரம்பிக்கிறேன். இது தொடர்ந்து தியானமாக போகும். எத்தனை வாரத்துக்கு ஆண்டு நடப்பு வர தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி இந்த ஞானம் இருக்கும்போது, அது தெய்வீக ஞானம் இருக்கும் பொழுது எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவர்களாக புரிந்து